Next exercise 3.18 example 3.18 அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். So example 3.18 on the questionல the point A of 9,12 rotates around the origin in a plane through 60 degree in anti-clockwise direction to the new position B. Find the coordinates of the point B ன்னு வச்சிருக்காங்க. ஸோ இல்லை ஜென்ரலாக நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது எக்ஸ் இல்லையா, இது ஒய் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ்னு வச்சுக்கோங்க. இது ஆரிஜின். ஏன்ற பாயிண்ட்டு 9,12ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் ஏ பாயிண்ட்டு 9,12. இதோட டிஸ்டன்ஸ் ஓஏன்றது ஆர்னு வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் சரியா. இப்போது இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னா தீட்டா. ஓகே, இந்த ஏன்றது அப்படியே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படியே ரொட்டேஷன் வருது. ஸோ இங்கேருந்து பிளேஸ் மாறி கொஞ்சம் தூரம் இப்படி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ இது 60 டிகிரி. ஓகே, இந்த இடம் நிற்கிது. இந்த பி பாயிண்ட் என்ன, இதுதான் கொஸ்டின். எக்ஸ் கமா ஒய் கொஸ்டினே இதுதான் கேட்குறாங்க. பி பாயிண்ட்டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. புரிஞ்சுதா? ஸோ இதை ஏ இன்ட்டு ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டா நம்ம அதுதான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். லெட் ஏ ஆஃப் 9,12 ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஆர் காஸ் தீட்டா கமா ஆர் சைன் தீட்டான்னு ரைட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், இதோட டிஸ்டன்ஸ் ஓஏ இல்லையா, ஓஏ ஈக்குவல் டு ஆர் அஷ்யூம் பண்ணிக்கணும். ஆர் ஈக்குவல் டு ஓஏ ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட்டு ஓகே, ஓஏ ஈக்குவல் டு ஆர். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஏ எழுதணும் இல்லையா, இது எக்ஸ் ஒய். இதை ஏ ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டா பாருங்க எழுதிருக்கும்ல, அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். ஏ இன்ட்டு ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ ஆஃப் 9,12. சரியா, இதை அப்படியே ஈக்குவேட் பண்ணணும். பாருங்கள், இந்த காஸ் தீட்டா 9 ஃபஸ்ட்டு, இது 12. இப்படி ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. இப்படி ஈக்குவேட் பண்ணால் இம்ப்ளைஸ் ஆர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 9 ஆர் சைன் தீட்டா ஈக்குவல் டு 12. சரியா, நெக்ஸ்ட் இப்போ இது ஸ்கொயர் பண்ணுங்க. ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 81. ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 144. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோ. 1 + 2 இம்ப்ளைஸ் அப்போ ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 81 + 144. ஸோ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 225. இப்போ இதோட வேல்யூ 1. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 225. ஓகே, ஆர் ஸ்கொயர் 225 வந்தால் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225. இப்போ ஆர் ஈக்குவல் டு 15. ஓகே, இப்போ இந்த ஆரோட வேல்யூ கொண்டு இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இம்ப்ளைஸ் 15 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 9, 15 சைன் தீட்டா ஈக்குவல் டு 12. ஏன்னா யூஸ் பண்ணணும், அதுக்காக இதனால் எழுதிக்கிட்டேன். ஓகே, அடுத்து இப்போ இங்கே நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஆர் காஸ் தீட்டா என்னன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அங்கே அஷ்யூம் பண்ணியிருக்கீங்களே இந்த இடத்துல. இதை கொண்டு நான் எழுத போகிறேன். therefore ஏ இன்ட்டு 9, அதாவது therefore the point A is given by A of, ஓகே, இங்கே ஆர் காஸ் தீட்டான்னு இருக்கு இல்லையா, அப்போ 15 காஸ் தீட்டா கமா 15 சைன் தீட்டா. ஓகே,
இது 1. அதே போல் therefore இங்கேருந்து தான் இங்கே வருது B பாயிண்ட் இல்லையா, அப்போ B the point B is given by என்ன வரும் B of ஓகே B of நெக்ஸ்ட் என்ன வரும் R cos theta அதே தான் வரும், பட் ஆர்க்கு பதிலாக R ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, அதனால 15 cos theta தான். தீட்டானா இது வந்து B வரைக்கும் தானே, இங்கேருந்து B வரைக்கும், அப்போ தீட்டா ப்ளஸ் 60 cos of theta plus 60 degree, comma 15 sin of theta plus 60 degree. ஓகே, இந்த பாயிண்ட் தான் இப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க, ஒன்று ஒன்றா பிரித்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. சரி, இப்போ அதை ரஃப் பண்ணி போகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 15 cos of theta plus 60 degree equal to 15 into theta plus 3 ना alpha plus beta இல்லையா, அப்போ cos alpha அதாவது cos theta cos 60 degree minus sin theta sin 60 degree. Okay, so 15 into cos theta into 1/2, cos 60 ஓட வேல்யூ 1/2 minus sin theta sin வேல்யூ √3/2 னு வச்சுக்கலாம், equal to 15 உள்ளார கொண்டு போங்க, 1/2 வெளியே எடுத்துருங்க, அப்போ 1/2 cos இங்கே 15 இருக்கு இல்லையா, 15 cos theta minus 15 √3 இருக்கு, அந்த √3 ஃப்ரண்ட்ல எழுதிக்கங்க, √3 into 15 sin theta. ஓகே, உள்ளார கொண்டு வந்த 15, அப்போ ஈக்குவல் டு 15 cos thetaன்றது நான் முன்னே சொல்லியிருக்கேன் 9, 1/2 into 9 minus √3, அங்கே 12 இருக்கு இல்லையா, அப்போ 12√3. ஓகே, இதோட வேல்யூ 12, இங்கே பேக்கில் இருக்கிறது ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிட்டேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, காமனாக வெளியே எடுத்துடலாமா, 3/2 into 3 minus 4√3. ஸோ இது எதுக்குன்னா 15 cos of theta plus 60 டிகிரிக்கு. ஓகே, ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள், இங்கே இப்போ இது கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, 15 sin of theta plus 60. அடுத்து 15 sin of theta plus 60 degree equal to, அதை இங்கே கண்டினியூ பண்ணிக்கிறேன், 15 into equal to sin of alpha plus beta sin theta into cos 60 degree plus cos theta sin 60 degree equal to 15 into sin theta into 1/2 plus cos theta into √3/2. 1/2 வெளியே எடுத்துருங்க, அப்போது 15/2. ஓகே, 15/2ன்னு எழுதிட்டு sin theta plus √3 முன்னாடி எழுதிருங்க cos theta. ஓகே, எழுதியாச்சு. இந்த 15 உள்ளார கொண்டு போங்க, 1/2 into 15 sin theta plus 15 √3 ஃப்ரண்ட்ல எழுதிக்கோ, 15 cos theta. ஓகே, இப்படி எழுதிக்கோ. ஆல்ரெடி 15 sin theta என்னென்ன இங்கே பாருங்க, 15 sin theta is 12. ஓகே, 12 plus இது 15 cos theta 9 இல்லையா, அப்போ 9√3ன்னு வந்துடும். ஓகே, இப்போது இதிலேருந்து 3 காமனாக எடுங்க, 3 காமனாக எடுத்துனா 3/2. ஓகே, ஈக்குவல் டு 3 காமனாக எடுங்க, 3/2 into 4 plus 3√3ன்னு வரும். இது எதுக்கு உண்டான ஆன்சர்னா 15 sin of
தீட்டா ப்ளஸ் 60 டிகிரியோட வேல்யூ. ஓகே, இப்போ இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை தான் கொண்டு போய் பாயிண்டாக நம்ம எழுத போகிறேன். ஸோ இதை ரஃப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாயிண்ட் என்ன சொன்னா, therefore the point B is என்ன B பாயிண்ட், B of ஃபர்ஸ்ட் இதுதானே, அப்போ அது எழுதுங்க 3/2 into 3 minus 4 root 3 கமா. அடுத்து இங்க இருக்கு பாருங்க 3/2 4 plus 3 root 3. ஓகே, அவன் கேட்ட B கோஆர்டினேட் கிடைச்சா பாருங்க, இந்த கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட் Bன்ற பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் உனக்கு ஆன்சர்.